இது வந்து பார்த்தோம்னா இப்ப நாம அடுத்து 2023ஆம் ஆண்டு வந்து 23வது எம்சிக்கு 2023ஆம் ஆண்டு வந்து 23வது எம்சிக்கு 2023ஆம் ஆண்டு வந்து 23வது எம்சிக்கு பார்ப்போம். 3வது எம்சிக்கு 3வது எம்சிக்கு என்ன செல்லுஆண்டா 3வது எம்சிக்கு என்ன செல்லுஆண்டா பாருங்க. ஒரு தாக்கம் வந்திருக்கா. CH3OH கேஸ் CH3OH கேஸ் விளைவிட பக்கம் வந்து 1 மோல் CO கேஸ் பிளஸ் 2 மோல் H2 கேஸ் வருதான். அந்த தாக்கத்துக்கான வெப்ப உள்வை மாற்றம் தந்திருக்கான். பிளஸ் 91 கிலோ ஜூல் மூல் -1. ஒரு வெப்ப காவல் இடப்பட்ட மூடிய விறைத்த கொள்கலத்தில் மேற்குறித்த தாக்கம் நிறைவேறும் நிலைக்கு நடைபெறுகிறதாம். சரியானே, கொள்கலத்தில் ஒரு வெப்ப காவலிடப்பட்ட ஒரு மூடிய விறைத்த கொள்கலத்துல இந்த தாக்கம் நிறைவேற்றப்படுகிறது. 1 கொள்கலத்தில் உள்ள பொருள்களின் வெப்பநிலை. 2 தாக்கத்தின் டெல்டா எஸ்ஸின் குறி தொடர்பாக பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு கேட்கான். அப்ப கொள்கலத்துக்குள்ளால இருக்கிற பொருள்கள வெப்பநிலைக்கு என்ன ஆகும் டெல்டா எஸ்ஐ வந்து கேட்காங்க. என்ன நடக்குது, என்ன நடக்கும்? என்ன நடக்கும் ரெண்டுக்கும்? டெல்டா எஸ் வந்து குறையுமா? வெப்பநிலை குறைந்தானே. வெப்பநிலை குறையுமா? எப்படி குறைய போகுது வெப்பநிலை? கொள்கலத்தின் வெப்பநிலை குறையுமா? வேற அகவெப்ப தாக்கம் 91 தந்திருக்கான் டெல்டா H மாற்றம். ஓ, அதை வச்சு வெப்பநிலை குறைய நடிக்கிறது. அதை வச்சு வெப்பநிலை குறையவே இருக்காது. சரியா? சரி பாப்போமே. இப்ப தந்திருக்கு தாக்கத்தை எழுதுவோம். CH3OH லிக்விட் இவர் பிரிஞ்சு 1 மோல் CO கேஸாகவும் 2 மோல் H2 கேஸாகவும் போறாராம். சரியானே, இந்த தாக்கத்துக்கான டெல்டா H தந்திருக்கான். என்னத்த டெல்டா H வந்து பிளஸ் 91 கிலோ ஜூல் மூல் -1 பிளஸ் 91 கிலோ ஜூல் மூல் -1. அப்ப இவர் வெப்ப உலை மாற்றம் பிளஸ்ல வந்ததால இவர் ஒரு அகவெப்ப தாக்கம், இவர் ஒரு அகவெப்ப தாக்கமா வந்து இருப்பாரு. அது மோலாவது கேட்டிருக்கான் வந்து என்னத்த மோலாவது கொள்கலத்தில் உள்ள பொருள்களின் வெப்பநிலை. அந்த தரவு என்ன தந்திருக்கானா ஒரு வெப்ப காவலிட்ட மூடிய விரைத்த கொள்கலம், ஒரு வெப்ப காவலிடப்பட்ட மூடிய விரைத்த கொள்கலம். அப்ப வெப்ப காவலிடப்பட்டனா வந்து என்ன அர்த்தம்? ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை ஃபுல்லா வந்து வெப்ப காவலிடப்பட்டு வச்சிருக்கான். இப்படி வச்சு போட்டு அது என்ன செய்தாண்டா வந்து மூடிய பாத்திரம், அதை ஒரு மூடியாலை வந்து மூடி விடுதான். இப்ப இந்த தொகுதிக்குள்ளால தான் இந்த தாக்கம் நடக்க போகுது. இந்த தொகுதியை நாம் என்ன சொல்லுவோம்னா தனிமைப்படுத்தப்பட்ட தொகுதி, தனிமையாக்கப்பட்ட தொகுதி. இவர் வந்து ஒரு தனிமையாக்கப்பட்ட தொகுதியா இருப்பாரு, தனிமையாக்கப்பட்ட தொகுதி. அப்ப இந்த தனிமையாக்கப்பட்ட தொகுதியில ஒரு பண்பு இருக்கு. என்னத்தனா வந்து இவர் என்னத்தை தனிமையாக்கப்பட்ட தொகுதிக்குள்ளால சடப்பொருள் பரிமாற்றமோ சடப்பொருள் பரிமாற்றமோ சடப்பொருள் பரிமாற்றமோ அல்லது சக்தி பரிமாற்றமோ நடைபெற மாட்டாது. இந்த தனிமையாக்கப்பட்ட தொகுதிக்குள்ளால சடப்பொருள் பரிமாற்றமோ சக்தி பரிமாற்றமோ நடைபெற மாட்டாது. அப்ப இந்த தொகுதிக்குள்ளால் நடக்கிற தாக்கத்துல வந்து வெப்ப உலுரையிட்ட வந்து பெருமானம் வந்து மாற போறல. அதே நேரம் இந்த தொகுதிக்குள்ளால் இருக்கிற வெப்பநிலையும் வந்து மாற மாட்டாது. ஏண்டா தனிமையாக்கப்பட்ட தொகுதிக்குள்ளால சக்தி சடப்பொருள் பரிமாற்றம் இல்லாட்டி இந்த தொகுதியிட வெப்பநிலை வந்து மாறாது. தொகுதியிட வெப்பநிலை மாறாது. தொகுதியிட வெப்பநிலை வந்து மாற போறல. சரி, தொகுதியிட சக்தி
கூடினாத்தான் வெப்பநிலை கூட போகுது. அவங்க சக்தி பரிமாற்றம் இல்லாத காரணத்தால தொகுதியில வெப்பநிலை வந்து மாற போறல. நாம அதை அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது கேட்டிருக்கான் தாக்கத்துல டெல்டா எஸ் குறி. இப்ப தாக்கத்துல டெல்டா எஸ் வந்து பார்க்கறதுக்கு நாம என்ன செய்வோம், இதை வந்து பார்த்தீங்களா இருந்தா ஒரு வாயு நிலை தாக்கம், ஒரு வாயு தாக்கம் எடுத்துக்கும். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்தா தாக்கிற பக்கத்துல வந்து எந்த விதமான வாயுக்களுமே இல்லை. அப்ப தாக்கிற பக்கத்துல இருக்குத வாயுக்கள்ற மூல எண்ணிக்கை 0. விளைவுட பக்கத்துக்கு போனீங்களா இருந்தா 2 வாயுக்கள் கிடைக்கும். அதுல மொத்த மூலம் வந்து எத்தனை, சியோட வந்து 1, H2 வந்து 2 மூலங்கள் இருக்கு. அப்ப விளைவுட மூல எண்ணிக்கை மொத்தம் வாயுட மூல எண்ணிக்கை 3 இருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும் வந்து தாக்கி வாயு மூல் எண்ணிக்கையை விட தாக்கி வாயு மூல் எண்ணிக்கையை விட விளைவு வாயு மூல் எண்ணிக்கை தாக்கி வாயு மூல் எண்ணிக்கையை விட விளைவு வாயு மூல் எண்ணிக்கை பெரிசா இருந்தா தாக்கத்துல டெல்டா எஸ்ர குறியீடு வந்து பிளஸ்ல வருவாரு. இதோட மறுதலை தாக்கி வாயு மூல் எண்ணிக்கை விளைவு வாயு மூல் எண்ணிக்கையை விட பெரிசா இருந்தா என்ன நடக்கும், தாக்கத்துல டெல்டா எஸ் குறி வந்து மைனஸ்ல வரும். தாக்கத்துல டெல்டா எஸ் குறி வந்து மைனஸ்ல வந்து வரப்போகுது. சரியானே? அப்ப இந்த தாக்கத்துல வந்து தாக்கி வாயு மூல எண்ணிக்கையை விட விளைவு வாயு மூல எண்ணிக்கை பெருசா இருக்கிறதால தாக்கத்துல டெல்டா எஸ் வந்து பிளஸ்ல வரணும். தாக்கத்துல டெல்டா எஸ் வந்து பிளஸ்ல வர விடியெல்லாம் வச்சுட்டு மத்த எல்லாம் வெட்டுவோம். வெட்டினோம்டா என்ன, 1 வச்சேலும் 2 வரும், 3 4 வெட்டேலும் மைனஸ்ல வந்திருக்கு, 5 வந்து வச்சுக்கலும் ஏன்னா அதுவும் பிளஸ் தான் வந்திருக்கு. இப்ப அடுத்து நாம கொள்கலத்தில் உள்ள பொருள்கள வெப்பநிலைக்கு என்ன நடக்குன்னு கண்டுபிடிச்சேன்னு இருக்கு. இது ஒரு அகவெப்ப தாக்கம் நடக்க போகுது. தொகுதிக்கு வந்து ஒரு அகவெப்ப தாக்கம் நடக்க போகுது. அப்ப இது தனிமையாக்கப்பட்ட ஒரு தொகுதின்னா இங்க நடக்க போகுது, அது வெப்பநிலை வந்து மாற மாட்டாது. இந்த வெப்பநிலை வந்து மாற மாட்டாதுன்னு நான் சொல்லுவது வந்து என்னத்த, கொள்கலத்துக்கு உள்ளால இருக்கிற பொருள்கள்ல வெப்பநிலை இல்லை. இந்த ஒட்டுமொத்தமான தொகுதியிட வெப்பநிலை தான் மாற மாட்டா. ஒட்டுமொத்தமான தொகுதியிட வெப்பநிலை தான் மாற மாட்டாதே ஒழிய கொள்கலத்துக்குள்ளால இருக்கிற பொருள்கள வெப்பநிலை வந்து மாறுபட போகுது. இதுதான் தனிமையாக்கப்பட்ட தொகுதியிட பண்பு. அவன் கேட்டிருக்கிறது வந்து தொகுதியின் வெப்பநிலை இல்லை. அப்படி தொகுதியின் வெப்பநிலை கேட்டிருந்தானா 5வது ஆன்சர் வந்து நம்ம கொடுக்கிறோம். ஏன்னா தொகுதியிட வெப்பநிலை வந்து தனிமையாக்கப்பட்ட தொகுதியிட வெப்பநிலை மாறாது. அப்ப 5வது ஆன்சர் அதையும் போட்டு வச்சிருக்கான். அப்ப 5வது வந்து வர மாட்டாது. அப்ப ஆன்சர் வந்து எத்தனை, 1 இல்லாட்டி 2. இந்த தொகுதிக்குள்ளால வந்து கேட்டிருக்கிறது இந்த கொள்கலத்துக்குள்ளால உள்ள பொருள்கள வெப்பநிலை, இந்த கொள்கலத்துக்கு உள்ளால இருக்குத பொருள்கள வெப்பநிலைக்கு என்ன நடக்கும்னு கேட்கான். இது ஒரு அகவெப்ப தாக்கம். அப்படி ஒரு அகவெப்ப தாக்கம்னா வெப்பநிலை குறைவோடு இந்த தாக்கம் நடக்க போகுது. அப்ப இது வந்து அகவெப்ப தாக்கம்ன்றதால இதுக்குள்ளாலான இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது, இதுக்குள்ளால இந்த தாக்கம் நடக்க போகுது. அப்ப இவர் வந்து ஒரு அகவெப்ப தாக்கம் இதனால என்ன நடக்க போகுது, சக்தியை வந்து இவர் உறிஞ்சுவாரு, சக்தியை வந்து இவர் உறிஞ்செடுப்பாரு. இவரு இந்த தாக்கம் நடக்கிறதுக்கான சக்தியை இந்த தொகுதிக்குள்ளால எங்க இருந்து எடுக்க போறாருன்னா இந்த கொள்கலத்துக்குள்ளால இருக்கிற பொருள்கள்ல இருந்துதான் இவரான தாக்கத்துக்கான சக்தியை உறிஞ்செடுப்பாரு. அப்ப அப்படி இருக்க நேரம் அவன் கேட்டிருக்கிறது கொள்கலத்துக்குள்ளால் இருக்கிற பொருள்கள வெப்பநிலை. இவர் இந்த தாக்கத்துக்கான சக்தியை அந்த கொள்கலத்துக்குள்ளால் இருக்கிற பொருள்கள் இருந்து உறிஞ்சி எடுக்கிறதால கொள்கலத்துக்கு உள்ளால் இருக்கிற பொருள்கள வெப்பநிலை வந்து வீழ்ச்சி அடையும். கொள்கலத்துக்குள்ளால் இருக்கிற பொருட்கள வெப்பநிலை வீழ்ச்சி அடைய போகுது. அப்ப என்ன, வெப்பநிலை வந்து குறைகின்றது, வெப்பநிலை குறைகின்றது. அவன் தொகுதிக்கு கேட்கல, அவன் கேட்டது கொள்கலத்துக்குள்ளால இருக்கிற பொருட்களுக்கு நடக்கும். அப்ப வெப்பநிலை வந்து குறையும். டெல்டா எஸ் குறியீடு பிளஸ்ல வர ஒரே ஒரு விட 2வது ஆன்சர் மட்டும். அப்ப 2வது விட இந்த கேள்வி வந்து எப்படி கேட்டிருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் யோசிச்சோன்னு வடி தேர்வுக்கு வந்து விலைக்கு போயிடாது. நிறைய பேர் அகவெப்ப தாக்கம் எடுத்து வந்து உடனே வந்து வெப்பநிலை குறையும் பேச்சிருக்குது, மொத்தத்தை வாட்சியல். அவன் கேட்டிருக்கிறது கொள்கலத்துக்கு உள்ளால உள்ள பொருள்கள் வெப்பநிலை. இதே அவன தெசிலிக்கணும் தொகுதியின் வெப்பநிலைக்கு யாது நடைபெறும்னாலும் சிலாக்க தாக்கத்தை பார்க்குதாக வெப்பம். அப்ப என்ன, வெப்பநிலை குறைய போகுது, பிளஸ் கொடுத்துட்டு வாரு, வெப்பநிலை குறைன்னு கொடுத்துட்டு வாரு. அது பிள்ளை அணிகட்டுக்கான் கொள்கலத்துக்கு உள்ளால பொருள்கள் வெப்பநிலை தொகுதின்னு கேட்டிருந்தான் வெப்பநிலை மாறாதுன்னு கொடுக்கணும். ஏன்னா இது தனிமையாக்கப்பட்ட ஒரு தொகுதி. இப்படி 3 தொகுதி படிச்சிருப்பீங்க. ஒன்று திறந்த தொகுதி, மூடிய தொகுதி, தனிமையாக்கப்பட்ட தொகுதி. திறந்த தொகுதிக்குள்ளால வந்து என்ன நடக்கும், சடப்பொருள் பரிமாற்றம் நடைபெறும், அதே நேரம் சக்தி பரிமாற்றம் ரெண்டுமே நடக்கும். மூடிய தொகுதி எடுத்தீங்களா இருந்தா அங்கு சக்தி பரிமாற்றம் நடைபெறும், சடப்பொருள் பரிமாற்றம் நடைபெற மாட்டாது.
தனிமையாக்கப்பட்ட தொகுதியில வந்து சடப்பொருள் பரிமாற்றமும் இல்லை, சக்தி பரிமாற்றமும் இல்லை. விளங்கிச்சா? இதான் உங்களோட 3 தொகுதிகளும். திறந்த மூடிய தனிமையாக்கப்பட்ட தொகுதி. இதெல்லாம் 2023ஆம் ஆண்டு வந்த எனர்ஜிக்ஸ்ல வந்து கேள்வி இவ்வளவுதான் கிடக்கு. 2023. சரியா? அடுத்த நான் உங்களுக்கு கடைசி சென்டென்ஸ் வந்து 2024ஆம் ஆண்டுல வந்து முதலாவது கேள்வி விளங்கப்படுத்தினேன். அதுக்கு வந்து விட வந்து பிழையா இருந்துச்சு. அப்ப அந்த கேள்வி கொஞ்சம் மட்டும் விளங்கப்படுத்திடுங்க. இப்ப 2024ஆம் ஆண்டுல வந்து 12வது கேள்வி, 2024ஆம் ஆண்டு நடந்த 12வது கேள்வி பார்ப்போம். சரியா? 12வது கேள்வி விளங்கப்படுத்தி விடுவேன். நோட் பண்ணிருப்பீங்க நினைச்சேன் தேவையானதை. அடுத்த கேள்விக்கு போறேன். சரியா? இப்ப 2024ஆம் ஆண்டு வந்த 12வது MCQ நான் முதலாவது விளங்கப்படுத்தினேன். அதுல வந்து எனக்கு விட சரியா வந்துச்சு, குறியீடு மாறி வந்துச்சு. சுருக்கல்ற பீல விட்டுட்டேன். என்ன சொல்ல வர 12வது, இப்படி HH, CL HCl ஆகியவற்றின் பிணைப்பு சக்தி தந்திருக்கான். தண்டு போட்டு தாக்கமும் தந்திருக்கான். ஹாஃப் H2 கேஸ் பிளஸ் ஹாஃப் Cl2 கேஸ் அவங்கள விளைவுல வரப்போகுது 1 மோல் HCl கேஸ். இந்த தாக்கத்துல வந்து வெப்ப உள்ளுறை வித்தியாசத்தை காணச்சு நமக்கு கேள்வி தந்திருக்கான். சரியானே? இப்ப இது வந்து பிணைப்பு சக்தியோட சம்பந்தப்பட்ட கேள்வி. அப்ப நான் இதுக்குள்ள பிணைப்புகளை பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப H2 எடுத்தேன்டா அதுக்குள்ளால வந்து பிணைப்பு ஹைட்ரஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மேலே இப்படித்தான் இருக்க போகுது. பிணைப்பு HH பிணைப்புன்னு இருக்கு. இப்படி எத்தனை ஹாஃப் மோல் இருப்பாரு, அரை மோல். இப்ப Cl2 கேஸ் எடுத்தேன்டா அதுக்குள்ளாலையும் Cl ரெண்டும் இப்படி இந்த பிணைப்புல வந்து இருக்க போகுது. அப்ப இதுலயும் வந்து அரை மோல் வந்து இருக்க போகுது. HClக்குள்ளால போனேன்டா ஹைட்ரஜனுக்கும் Clக்குமான பிணைப்பு இப்படி இருப்பாரு. இப்படி எத்தனை மூல் இருக்கீங்க? 1 மூல் இருக்காரு. இவ ஒவ்வொரு மூலக்கூறுகளாலும் இருக்க பிணைப்புகளை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நான் என்ன செய்யணும்னா, எது வந்து உடையுத பிணைப்பு, எது உருவாகுத பிணைப்பு கண்டுபிடிச்சணும். அப்ப இங்க வந்து HH பிணைப்பு உடையும், Cl பிணைப்பு உடையவாறு தார் உருவாக போகுது. HCl பிணைப்பு தான் பொரிசா வந்து உருவாக போகுது பிணைப்பு. அப்ப நான் பிணைப்பு சக்தி வார நேரம் எனக்கு டெல்டா H காணதுக்கான சமன்பாடு என்ன வந்து டெல்டா H உடையும் பிணைப்புகள், டெல்டா H உடையும் பிணைப்பு மைனஸ் டெல்டா H உருவாகும் பிணைப்பு. உடையும் பிணைப்பு மைனஸ் உருவாகும் பிணைப்பு. சரியானே? உருவாகும் பிணைப்பு. இப்ப உடையக்கூடிய பிணைப்புகள் வந்து HH பிணைப்பும் Cl பிணைப்பும். அவரை வந்து பிணைப்பு தெரியும். HH பிணைப்பு 1 மூல் உடைஞ்சாரா இருந்தா அவர் 436 கிலோஜூல் சக்தி. சரியானே? இதுல வந்து பாதி நமக்கு தேவை. ஹாஃப் மூலை இருந்திருக்கான், அப்ப பிளஸ். அடுத்த Cl பிணைப்பு வந்து 1 மூலுக்கு வந்து 242 தேவைன்னா உடைச்ச பாதி மூலுக்கு எவ்வளோ இதான் நமக்கு தேவை. சரி, தார கழிக்க போறோம்டா வந்து தார் உருவாக போகுது, HCl வந்து உருவாக போறாரு. அப்போ 1 மூல் HCl உருவாக தேவையான சக்தி வந்து பிளஸ் 431 கிலோ ஜூல். இப்படி 1 மூல் உருவாக போகுது. அப்ப இப்படி போட்டு என்ன இருந்தேன் வரப்போகுது 436 2 வந்து பிரிச்சு என்ன இருந்தேன்னு வரப்போகுது 2 1 8 வரப்போகுது 218 பிளஸ் 122 ரெண்டையும் கூட்டி 431 கழிச்ச போறேன். கூட்டின வரப்போகுது 0 1 மிச்சம் 2 3 218 1 மிச்சம் 2 3 3 3 3 4 2 3 3 340 மைனஸ் 431 340 மைனஸ் 431 வரப்போகுது. சரியா நான் போட்டது? பிழைய திருப்பி
121 பாரு 121 சரியா 121. அப்ப என்ன வரப்போகுது 8 முண்டும் 9 வரும். அப்ப 8 முண்டும் 9 2 முண்டும் 3 339 மைனஸ் 431. இது சமன் சுருக்கி விட்டு என்ன வரப்போகுது விட வந்து மைனஸ்ல வரப்போகுது. மைனஸ்ல வாரத்தால பிளஸ் எல்லாம் வெட்டி விடல. பிளஸ் எல்லாம் வெட்டினா 3வது 4வது 5வது வெட்டி விட்டா விட வந்து 1 இல்லாட்டி 2 சரியானே 1 இல்லாட்டி 2. 431 இருந்து 339 போச்சுன்னா 92. இப்போ மைனஸ் 92 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இதான் விட இருக்கு. மைனஸ் 92 கிலோ ஜூல் மூல் மைனஸ் எத்தனாவது விட 2வது விட. எனக்கு வந்து நான் இதுல முதலாவதுல வந்து ஒரு மிஸ்டேக் விட்டு என்ன சொன்னா பயன்படுத்தின சமன்பாடு பிழை. உங்களுக்கு இதே கேள்வியை வந்து வெப்ப ரசாயன சக்கரம் போட்டும் கண்டுபிடிச்சலும் சரியானே கண்டுபிடிக்கலும் அது குழப்பம் இருந்தா சமன்பாட்டு வழியா போறது லேசி சரியா.